இப்போ உங்களுக்கு செய்வினைக்குள்ள விளக்கத்தை கண்டிப்பா சொல்லணும். செய்வினைனா என்னன்னா, நம்ம கூடயே இருந்து குழி பறிக்கிறாங்க பாருங்க. அதுதான் செய்யும் வினை. நம்மளுக்கு கூட இருந்தே செய்யற வினைய தான் செய்வினைன்னு சொல்லுவாங்க. இது மத்தபடி அந்த மந்திர தந்திரம் செஞ்சு வர்றதெல்லாம் கிடையாதுங்க. கூட இருந்தே நம்ம கூட இருந்தே நம்மளுக்கு குழி பறிப்பாங்க. இதுதான் செய்வினை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. முன்னாடிலாம் பார்த்தா நம்மள முன்னாடி பார்த்தா நல்லா தான் பேசுவாங்க. ஆனா, நமக்கு பின்னாடி 1000 தவறுகள நம்மள பத்தி பேசுவாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த கண்டத நான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் உங்க வீட்லயே கூட ஒருத்தர் கொட்டாய் விடுறாங்கன்னா, அதனுடைய தாக்கம் பாருங்க, கண்டிப்பா இன்னொருத்தர் அந்த கொட்டாய் விடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஜலதோஷமே வந்தா, அந்த இன்ஃபெக்ஷன் பாருங்க பட்டுன்னு மத்தவங்களுக்கு தாக்கும். இதே மாரி தான் கண் பார்வை மிக சக்தி கொண்டது. அதான் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண் பார்வையாலேயே ஜால வித்தைகள் பண்றவங்களும் நெறைய இருக்கிறாங்க. இது உண்ம. அத நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது.